டிடி தமிழருக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்று சித்தர் வழி மருத்துவத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய முதன்மையான ஒரு கீரைன்னு சொல்லலாம், மூலிகைன்னு சொல்லலாம், மருந்துன்னு சொல்லக்கூடிய முருங்கை முக்கியமான ஒரு மருந்து. இதை என்னென்னா பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது ஒரு பரிபாஷையில் சொல்லுவாங்க. என்னென்னா குமரி கிழவின்னு 2 வார்த்தைகளை சொல்லுவாங்க. குமரிங்கிறது சோத்து கத்தாழை, கிழவின்னு சொல்லக்கூடியது முருங்கை. என்னென்னா குமரி ஒரு காயகல்ப மூலிகை, காயகல்பமாக பயன்படுத்தலாம். குமரி பார்த்திங்கன்னா இப்போ அலோவேரான்னு சொல்லக்கூடிய சோற்று கற்றாழையை நிறைய மருந்துகளுக்கு ஒரு பேஸாக பயன்படும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம காஸ்மெட்டிக் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு குமரியை பயன்படுத்த சொல்லுவாங்க. அதனால் இள வயதில் உள்ளதுக்கு நிறைய விஷயங்கள், ஒரு வெள்ளப்படுற மேக தொந்தரவுகள் இருக்கிறது, இல்லை பீரியட்ஸ் மாதவிடாய் கோளாறுகள் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே முதன்மையான மருந்தை சோத்து கத்தாழையை சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஏஜ் ஆனால் வரக்கூடிய ஒரு பெரும்பாடு, இல்லை இரத்த குறைவு, இரத்த சோகை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா விஷயத்துக்குமே ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டாக பயன்படுத்தக்கூடியது முருங்கை ஒரு முக்கியமான ஒரு மருந்து. முருங்கை வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் எல்லாமே பயன்படும். முருங்கை பட்டை நாங்கள் மருந்துக்கு பயன்படுத்துவோம். முருங்கை இலை சமைச்சு சாப்பிடலாம், மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இப்போ முருங்கை இலையை நிறைய கிரானுல்ஸ் மாதிரி நம்ம பாலில் அடித்து கலக்கக்கூடிய அளவில் மருந்துகளாக வந்திருக்கு. இப்போ இந்த முருங்கை இலையை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தணும், நம்ம சமையலில் பயன்படுத்தணும், ஏன்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும். முருங்கையை பயன்படுத்தும் போது ரிச் அயன் இருக்கும். முதல் விஷயம், முருங்கை பயன்படுத்தும் போது ரிச் அயனு, கால்சியம் முக்கியமான ஒரு உட்காரணியாக முருங்கை இலை இருக்குது. அதனால் முருங்கையை பயன்படுத்தும் போது நமக்கு எலும்புகளை வலு சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். அதே நேரத்தில் இரத்த விருத்தியாகி இரத்த சோகைக்கு ஒரு முதன்மையான மருந்து. இப்போ நிறைய மருந்துகள் பார்த்திங்கன்னா இரத்த சோகைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், அயன் டேப்லெட்ஸ்லாம் சிலவங்களுக்கு ஒத்துக்கிடாது. ஒரு சாப்பிட்டா ஒரு வாயில் ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி சின்ன அசௌகரியங்களை சரி பண்ணதுக்கு அதே நேரத்தில் முருங்கை சமையல் பண்ணி நிறைய சாப்பிடும்போது முருங்கை சாறு ரொம்ப நல்ல ஒரு மருந்து. வாத நோய்களுக்கு முருங்கை சாறை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த முருங்கைச்சாறு, முருங்கை இலையை சமைச்சு சாப்பிட்றது, இல்லை முருங்கை இலையை மருந்தாகவும் பயன்படுத்தக்கூடியது நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த முருங்கை இலை இருக்கக்கூடியது நிறைய உடலுக்கு தேவையான நன்மை செய்யக்கூடிய நிறைய ஆல்கலாய்ட்ஸ், வேதிப்பொருட்கள் நமக்கு நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் முருங்கை வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாட்கள் கண்டிப்பாக பெண்கள் குறிப்பாக ஒரு மிடில் ஏஜ்லேருந்து ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அதை எடுத்துருங்க. ஏன்னா மெனோபாஸை ஒட்டி வரக்கூடியது, போஸ்ட் வித்ராயல் சிண்ட்ரோம், நிறைய விஷயங்களுக்கு முருங்கை ஒரு அருமையான ஒரு மருந்து. முருங்கையில் நிறைய கேலிக் ஆசிட் இருக்குது, டெர்ஃபினாய்ட்ஸ் இருக்குது, சாப்போனின்ஸ் இருக்குது, ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, நிறைய வேதிப்பொருட்கள் இருக்குது. இந்த வேதிப்பொருட்கள்லாம் உடலில் சின்ன சின்ன அசௌகரியங்கள், சுகவீனங்கள், உடல்நல குறைவுகளை ஏற்படுத்தும் விஷயங்களை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரணிகளாக விளங்குறது. அதனால் நிறைய ஆராய்ச்சிகள் முருங்கையில் நடந்திருக்கு. அதனால் முருங்கையை நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறத உணவாகவே பயன்படுத்தியிருங்க. பொதுவாக சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடியது உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. நம்ம அறுசுவை உணவுன்னு சொல்லக்கூடியதில் முருங்கையை ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் நமக்கு ஒரு இனிப்பாக கலந்தோ, இல்லை ஒரு காரம் சேர்ந்தோ, இல்லை புளிச்ச நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்தும் கீரையாக அதை பயன்படுத்தி, ஏன்னா பெண்களுக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை முருங்கையை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த முருங்கையை பயன்படுத்தும் போது உடலில் தேவையான எல்லா வேதிப்பொருட்கள் மட்டும் இல்லாமல் சில முக்கியமான சத்துக்கள், நம்ம ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பிரின்சிபல்ஸ் உள்ளக்கூடிய ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ் இருந்தால் தான் உடம்புல டிஷ்யூ டேமேஜ், வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன், இது எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதனால் உணவில் இப்போ நிறைய நம்ம மெடிக்கேஷன் ஆர்கானிக்கில் வாங்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும் நிறைய போகிறோம். நமக்கு எப்படி நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் வந்திருக்கு. அதுக்கு பெஸ்ட்டு ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடியது முருங்கை நம்ம ஏதாவது சூப் எடுத்து குடிக்கிறது, முருங்கை சாறை பயன்படுத்துறது, முருங்கை இலையை சமைச்சு சாப்பிட்றது, முருங்கை சேர்ந்த மருந்துகளை பயன்படுத்துறது. இப்போ நிறைய ஒவ்வொரு விஷயங்களுமே முருங்கை சேர்ந்ததை உணவில் சேர்க்கக்கூடிய அளவில் நிறைய மருந்துகளாக வந்திருக்கு. அதை நம்ம பயன்படுத்துகிறோன்னா பெண்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சுகவீனங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டாகவே இந்த முருங்கையை நம்ம பயன்படுத்தலாம். முருங்கை பெண் நோய்களுக்கு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான சுகவீனங்களுக்கு ஒரு அருமருந்தாக முருங்கையை நம்ம அறுதியிட்டு கூறலாம். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கலந்த வணக்கங்கள்.